ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமியில் உள்ள 15 டேஸ் பிளான் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உயிர்நாடி 1ஓட டெஸ்ட்டு, ஓகேங்களா. ஃபுல் டெஸ்ட்டு இன்றைக்கி. நிறையா பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, அந்த உயிர்நாடி 1 வந்து கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்டு வந்து எழுதியிருப்பீங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இடையில வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும், ஓகேங்களா. ஒன்று உங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருக்கலாம், இல்லாட்டி ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிருக்கலாம், இல்லை முக்கியமான ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் வேறு லீவ் விட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான மந்த்து தான் இந்த மந்த்து, ஓகேங்களா. ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கிறதே வந்து நமக்கு ஃபுல் டைம் ஒர்க்காக போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் வந்து இந்த உயிர்நாடி 1 வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணி பாதி முடிக்காமல் இருந்திருப்பீங்க. காலையிலேயே பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் அகாடமிலேருந்து, அதாவது கிருஷ்ணன் சார் ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த உயிர்நாடி 1 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலான்னாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு உயிர்நாடி 2ல் வந்து உங்களுக்கு படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து கம்மி தான். அதில் வந்து நீங்கள் இதை சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டட் கொடுத்துருப்பாங்க. அதை கேட்டோன்னே எனக்கும் கொஞ்சம் திருப்தியாக தான் இருந்துச்சு. ஏன்னா உயிர்நாடி 1 வந்து நான் படிச்சுட்டேன், பட் வந்து அதை நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு இல்லை. அதனால் வந்து அகைன் வந்து நான் உயிர்நாடி 2 படிக்கும்போதே இந்த உயிர்நாடி 1 வந்து மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து படிக்க போகிறேன், ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு உயிர்நாடி 2 வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. என்னென்ன லெசன் படிக்கணும், 10 டேஸ்க்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அதை படிக்கும்போதே உயிர்நாடி 1 வந்து நான் சேர்த்து படிச்சுட்டே வர போகிறேன், ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நமக்கு படித்த மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் படித்தவங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் இன்னும் படிக்கலை, நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணே போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சி பயப்படாதீங்க. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் முடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக வந்து நம்ம முடித்து இந்த 15 டேஸில் வந்து ஃபுல்லாக அவங்களுடைய ஷெட்யூலை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா. அதை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இது உயிர்நாடி 1க்குள்ளான ஷெட்யூல், ஓகேங்களா. இந்த உயிர்நாடி 1ல் வந்து நம்ம தமிழ் யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம், பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மேக்ஸில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள லைவ் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் யூனிட் 8ல் ஒரு லெசன், சயின்ஸில் 3 டாபிக், கரண்ட் அஃபேர்ஸ், அவங்க கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். இதெல்லாமே வந்து யூனிட் 1ல் வந்து கவர் பண்ணணும். எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம எப்படி யூனிட் உயிர்நாடி 2ஓட சேர்த்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இதுக்கு தனியாக ஒரு டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அந்த டெலகிராம் சேனல் லிங்க் தரேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு உயிர்நாடி 5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது தனித்தனியாக வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அந்த டெலகிராம் சேனலில் தனித்தனியாக ஒவ்வொரு உயிர்நாடி லெசனும் கம்ப்ளீட் பண்ணும்போது கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா லைவ் டெஸ்ட் வீடியோ, இப்போ பார்த்திங்கன்னா அந்த லைவ் டெஸ்ட்டுக்கு வந்து பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டே 1 படிக்கக்கூடிய லெசன்ஸ்க்கு எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். அதே மாதிரி அந்த லைவ் டெஸ்ட்டோட வீடியோ லிங்க்கு ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ லிங்க் எல்லாமே வந்து அந்த உயிர்நாடி 1ங்கிற டாபிக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ணிடுவேன், ஓகேங்களா. நீங்கள் இப்போ படிக்கும்போது நீங்கள் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக படிச்சிடலாம். நம்ம எப்படி இப்போ இதை படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேறு வழியே இல்லைங்க. நம்ம வந்து இப்போ உயிர்நாடி 2ஓட நம்ம படிக்கணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வந்து கண்டிப்பாக எழுந்திரிக்கணும். ஏன்னா எக்ஸாம் நெருங்கிருச்சு. அதனால் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் தான் கொஞ்சம் டைம் கிடைக்கும். அதே மாதிரி நைட்டு வந்து டைம் கிடைக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் மார்னிங் எழுந்திருக்கீங்க அப்படின்னா இந்த உயிர்நாடி 1ல் உள்ள டே 1க்கான லெசன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது, ஓகேங்களா. புதுசாக படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வந்து எஃபெக்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காது. அதனால் வந்து மார்னிங் அண்டு நைட்டு வந்து முடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் வந்து தமிழும் நீங்கள் ஜிகேயும் படிங்க. நைட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் பாருங்கள், ஓகேங்களா. 5 வீடியோ சம்ஸ் வந்து பார்க்கணும். நீங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது மாதிரி பார்த்தா கூட நம்ம ஈஸியாக வந்து அந்த உயிர்நாடி 2ஓட வந்து படிச்சிடலாம், ஓகேங்களா.
அப்போ டே வைஸ் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா உயிர்நாடி 2க்கு என்னென்ன லெசன் கொடுக்குறாங்களோ அதை வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்னிங் வந்து உயிர்நாடி 1க்குள்ளே தான் படிங்க. நைட்டு மேக்ஸ் பாருங்கள். அதே மாதிரி டே வைஸ் வந்து உயிர்நாடி 2 கொடுக்குற உயிர்நாடி 2க்கு கொடுக்குற லெசன்ஸ் எல்லாமே படிங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா படிக்கும்போது உங்களுக்கு குரூப்லேயே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதை வந்து முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் நாளையிலேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து மேக்ஸ் முடிச்சிடுங்க. நீங்கள் இன்னும் மேக்ஸ் பார்க்கல அப்படின்னா கிளாஸ் 1 லைவ் கிளாஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து 25 சம்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த 25 சம்ஸை இன்றைக்கி நைட்டு வந்து முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு மார்னிங் வந்து டே 1க்கான லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டே 2க்கு உள்ளதையும் சேர்த்து கூட படிச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா. ஸோ டைம் இருந்தால் நீங்கள் சேர்த்து படிச்சிங்கன்னா கூட உயிர்நாடி 1 வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். சைட் பை நம்ம உயிர்நாடி 2வும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ வேறு வழியே இல்லைங்க. இந்த மெத்தடில் படித்தா மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் ஷெடியூலையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து மறக்காது. ஸோ ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி நைட்டு படிக்க வேண்டிய அந்த மேக்ஸ் 25 சம்ஸ்க்கான வீடியோ லிங்க்கு நான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் மேக்ஸை வந்து இன்றைக்கி நைட்டு முடிச்சிருங்க. ஸோ மார்னிங் வந்து தமிழும் ஜிகேயும் வந்து முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நான் குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.